எங்களை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்றல்ல, தவறு எங்கு நடந்தாலும். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை அறிக்கை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக சார்பாக இன்னைக்கு முற்றுகையிடும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக அரசு ஊழல் குற்றச்சாட்டு கொண்டே இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசாருக்கு ஐநா சபையை பாராட்டி இருக்குது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி மோடி அரசுன்ட்டு. அதில் இந்த ஆட்சியை அண்ணாமலை குறை சொல்லிட்டு இருக்காரு. எங்களை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்றல்ல, தவறு எங்கு நடந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்காதவர். சொந்த கட்சிக்காரே தவறு செய்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பவர். இந்த பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அதிக அளவு அதில் விளக்கம் கூறுவது நியாயமானது, ஏற்புடையதாக இருக்காது. அவர்கள் ஏதாவது கையிலே கிடைக்காதா என்று ஏங்கி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அவகாண்ட குற்றச்சாட்டுகளுக்கு இல்லாததை கற்பனையாக புனை சுருடல் செய்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் காத்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அரியணையில் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் ஏறுவார்கள். அளவில்லாத எந்த அளவிற்கும் போய் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஆங்கில நாளேடுகள் முதல் கொண்டு பாராட்டுகின்ற ஒரு உன்னதமான நிதிநிலை அறிக்கை தந்த முதல்வருடைய பெரும் புகழுக்கு இன்றைக்கு தமிழகம் மாத்திரமல்லாமல் உலக அளவிலே வருகின்ற புகழை அதை மடைமாற்றம் செய்வதற்காக இது போன்ற போராட்டங்களை கையில் எடுக்கின்றார்கள். தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட போலியான குற்றச்சாட்டுகள், புனைச்சுருட்டுக்கள் தமிழக மக்களிடம் எடுபடாது. வந்துச்சு உங்களுக்கு கண்டென்ட். இது வெற்று பட்ஜெட் அல்ல, இது வெற்றி பட்ஜெட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.